வணக்கம். இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம சிம்பிளாக ஒரு ரெசிபி, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்னன்னா எக் புர்ஜி. எங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தோம். அதனால் எக் புர்ஜி அதை நம்ம இன்னைக்கு ரெசிபியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். இதுக்கு நிறைய ஐட்டம்லாம் தேவைப்படுது. வெங்காயம், தக்காளி, முட்டை, இது 3 வீட்லேயே எப்பயுமே இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம். கடாயை வச்சிடலாம். கடாய் சூடாகணும். நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ என்ன நல்லா காஞ்சிச்சுங்க. இதுக்கு கடுகு எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அது நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா வதக்கிட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி இதில் நீங்கள் எவ்வளோ போடணும்னாலும் போட்டுக்கலாம். இது நாங்கள் எங்கள் 2 பேருக்காக மட்டும்தான் செய்கிறோம். அதனால் ஒரு 3 தக்காளி 3 வெங்காயம் போட்டிருக்கோம். நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் நம்ம சேர்க்குறோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வேகும் அப்படின்றத முன்னாடி உப்பு சேர்த்துட்டோம். ஓகே, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், லைட்டாக மல்லித்தூள். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் வேணும். அவ்வளோ மல்லித்தூள். ஓகே, நல்லா மசாலா நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மசாலாலாம் நல்லா வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்ல முட்டை வெந்துருச்சுன்னா நம்ம ரெசிபி தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இது நல்லா ஓகே, இப்போ நமக்கு எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, வாங்க நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட டேஸ்டியான எக் புர்ஜி. இது பேச்சுலர்ஸும் ஈஸியாக பண்ணலாம். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இதை இப்போ டேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம சுட சுட சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதோட இட்லி, தோசை, சப்பாத்தி அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான். வீட்டில் இருக்க வச்சு சிம்பிளாக பண்ணிடலாம். செம்ம தூள். வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம தக்காளி தொகை சிம்பிளாக பண்ணுறோம்ல, 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டா அதுக்கு பேர் தான் எக் புர்ஜி. வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் தான். ஓகே, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.